இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் வணக்கம் மாதவா. நான் தமிழ்நாடு வந்திருக்கின்ற பொழுது ஆமா நான் யார் என்பது அறிந்தாயா? தெரியுங்க. தெரியும். 650 300 கணக்கு. நான் யார் என்பது உனக்கு அறியுமா? என்ன நீங்க யாருன்னு தெரியுமா? ஏங்க நீங்க சொன்னா தாங்க தெரியும். சொன்னால் தெரியும். மண்ணால் வித்தை சொல்லி குறைக்காத வித்தை ஒட்டு போட்டாலும் வராது. கட்டி குறைக்காத கல்வி கரண் அடிச்சு பழகுனாலும் வராது. கற்றவருக்கு தெரியும் கல்வி நேர்மை, பெற்றவருக்கு தெரியும் ஒரு பிள்ளையினுடைய பெருமை. அத்தன்மை போல் 4 வேதம் 6 சாஸ்திரம். எத்தனை சாஸ்திரம்? 6 சாஸ்திரம். ஏங்க எங்க பாட்டியா ஒண்ணு செத்துச்சு. நாங்க ஒரு சாத்திரம் தான் பண்ணோம். அதுக்கே 40 வேட்டி 40 துண்டு பூரா எல்லாம் பூரா வரிசையா கொண்டு வந்தாங்க. அதுக்கு மேல வர்றாதுங்க. மகாராஜா 6 சாத்திரம் பண்ணிருக்கிறார். எத்தனை வேட்டி துண்டு வந்திருக்கும்? சாத்திரம் பண்ணுனா 4 வேதம் 6 சாஸ்திரங்கள். 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 6 சாஸ்திரங்கள் 64 கலை ஞானம். 64 கலைவே கேணம். 64 கலை ஞானம். ஞானங்களா? 64 கல்வி ஞானம். 96 தத்துவம். ஆமா 96 நாளைக்கு கத்துவோம், 4 நாளைக்கு தூங்குவோம். சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சுண்ணி ஊம்புவோம். நீங்க தாங்க சொன்னீங்க 96 தத்துவங்கள். தத்துவங்கள் 96 தத்துவங்கள். நீங்க இதை எடுக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம். நான் அடிக்க மாட்டேன், உதைக்க மாட்டேன். அதனால இத வந்து தொடர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் கையில புண்ணா இல்லைங்க. நீங்க மகாராஜா, நீ மந்திரி. மந்திரி நானே மந்திரி. என்னப்பா கேள்வி? நம்ம மந்திரியா இருந்தா என்ன கூதிக்கு ஊரா கூத்தாடுறேன். ஏசிஆர்ல வருவேன், 2 பக்கம் துப்பாக்கி எனக்கு பிடிப்பாங்க.
சிக்கு சிக்குன்னு வந்துட்டு சாகாராங்கமா சந்தோஷமா போயிட்டு போவேன். ஹோட்டல் என்ன ஸ்டார் அது? அங்க ரூம் போட்டு தங்குவேன். மந்திரியா இருந்தா நண்பான்னு கூப்பிடுங்க, தோளான்னு கூப்பிடுங்க. காவலர்களே நிறைய வா, வெளியே ஒண்ணு பேசிக்கிறேன். உண்மைதாங்க, நாம் கற்றது கல்லாத இருப்பது சகலம் தெரிய மகான் என்று. உங்க சகல இன்னும் நான் சொல்ல முடியாது. சகலம் தெரிந்த மகான் அனைத்தும் கற்றவர்கள் என்று சொல்ல தகாது. இருக்கிறாங்களா? சொல்ல முடியாது. இந்த சபையானது தெய்வலோகத்திலே குடியிருந்தால் தேவர் சபை இப்படிப்பட்ட பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கோ ராஜ புண்ணிய சபையிலே போர் தங்கும் போது யாருமே இல்ல. வேஷம் போட்டு வெளியே வந்தா இப்படி திப்பு திப்புன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தம்பி அவங்கதான் காலையில அவங்க இல்லைன்னா அப்புறம் வேலையே இல்லை உனக்கு. அப்புறம் சும்மா போக வேண்டியது நடந்து. ஏடா அக்கா, உங்களுக்கு எல்லாம் யாரு கூத்துன்னு சொன்னது? ஏடியை கட்டி இருந்தாங்க, நோம்பி போட்டுக்கிறாங்க, என்ன கூத்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஊருக்குள்ள 4 பேர் விளம்பரம் வரும். சரிவா, அதனால் அவங்க சபையானது ஐபுலோகத்திலே கூடியிருந்தால் தேவ சபை. ஆமா, இப்படிப்பட்ட பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கு ஒரு புண்ணிய சபை. இந்த புண்ணிய சபையை எதனால் கூட்டப்பட்டது சொன்னால் தெரியும். ஆளை வச்சு கூட்டினாங்க. என்ன சபையை கூட்டினாங்க? சபை கூட்டது இல்லப்பா. இந்த சபை இப்படி பெரியவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதனால உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஏன்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க? பெரும்பர்த்தாரு இப்படி பெரிய மனுஷாலும் ஏன் உட்கார்ந்து இருக்காங்க? என்ன காரணம் அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? நான் நல்லா பேசுவேன். எங்க பாதிக்கணிஞர்கள புத்தி என்னடா இது? வீட்டுக்கு 1000 2000 வரி விடுவாங்க. வரிய விட்டுட்டு இருமாமா வரேன். வரிய விட்டுட்டு அந்த பணத்தை மிச்சம் பண்ண கூடாது. செலவே பண்ணி கொடுக்கணும். மிச்சம் பண்ணி வெட்டி குட்டா அடுத்த வருஷம் வந்து கோயில்ல கட்ட சொன்னா சண்டை வரும். நான் கட்டாத போகணும் அப்படின்னு சண்டை வரும். அதனால அந்த மீதி இருக்கிற பணத்தை ஒரு தெருக்கூத்து விட்டு கூத்தாடிங்க கொடுத்துட்டா வரி கொடுத்தவங்கள குழாய மூடிக்கிட்டு இருப்பாளா? அதனால் எப்படி இருந்தாலும் இன்று நாம் நடத்தும் நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்ன நாடகம்? எவரஞ்சமொழி. அப்படி ஒரு நாடகம் இருக்குதா? மாத்தேஜா இல்லை. ஆகாய கந்தர்வ பர்வதம். ஆகாய கந்தர்வ பர்வதம். பர்வதம் இல்லையே கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. அப்படிப்பட்ட நாடகத்தை இல்லையே மாயவரு சூரிய அரிக்க பூஜை. அடாடாடா, கண்ணன் சூரிய அரிக்க பூஜை. ஆயவன் எம்பெருமான். ஆமா, சூரியன் அரிக்க பூஜை. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பூஜை பண்றாரு. அப்பேற்பட்ட பகவான் கடவுளே வராரு. இன்னைக்கு பிரசிடண்ட் ஆவறாரு. அவர் பிரசிடண்ட் ஆனா நான் நம்பர் ஆக மாட்டேனா? ஈனுக்கு சொல்லணும். இருக்குது பைபாது போட்டு போடுறீங்க. அதனால போய் கட்டிறாங்க. ஆண்டு வாரு.
அப்படி மன்னாதி மன்னன் ஆதி பொறுமை மகுடமுடி வேந்தன் மன்னாதி மன்னன் மகுடமுடி வேந்தன் மகுடமுடி தாங்கிய வேந்தன் ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜன் ராஜ கம்பீரன் ராஜ கம்பீர் ராஜ கம்பீரன் ராஜ கம்பீரன் ராஜகுல திலக ராஜகுல திலகன் ராஜ ஸ்ரீ 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 பலகட்டாத நீங்க தாங்க ஸ்ரீ ஸ்ரீ நீங்க ராஜா ஸ்ரீ ரகுராம தொண்டைமான் ரகுராம தொண்டைமான் இப்படி சொல்லக்கூடிய என்னுடைய பெயர் குருச்சேத்திர சமபூமி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேர் ஆகாய கெந்திரமன் தெரியுதாயா என்ன கெந்திரம் அண்ணனுக்கே கெந்திரம் அண்ணனுக்கே ஏங்க நீங்க மகாராஜா உங்க பேரும் புகழும் மேல ஏறணும்ல இப்படி அது கீழே ஒரு குளிக்கிற பாடுறியா ஏங்க கீழே என்ன கீழே பூமி மேல ஆகாயம் கீழே பூமிடா மேல ஆகாயம்டா எல்லாம் நல்லா கேட்டுக்காங்க கீழே என்ன பூமி மேல ஆகாயம் கண்ணத்தன புண்டா படுதால மேலையா அதுக்கு என்னன்னா இல்லைங்க இல்லைங்க படுதாவுக்கு மேல ஆகாயம் அதை தாண்டி போறோம் ஒவ்வொரு வேலைக்காரரும் பெஞ்சு மேல ஏறி 4 குத்துனீங்கன்னா சொல்லு சொல்லு கத்தாலக்கார தலையில வெடிக்க போயிடும் அப்பாரு அவனப்பாரு குருச்சேத்திர சமபூமி ஆண்டு வரக்கூடிய குருச்சேத்திர பூமியை ஆளக்கூடிய எங்களுடைய பூமியானது குருச்சேத்திர சமபூமி எங்க அப்பா கோழி ஒரு முட்டை வைத்தால் அந்த முட்டை அந்த பூமியில வைத்தால் தானியும் உருளாது அப்படிப்பட்ட சமபூமி என்னுடைய நாடு எங்க அப்பா திக்கெங்கும் திக்கெங்கும் அப்படிப்பட்ட சமபூமி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேர் கெந்துருவன் சாமி நீ தங்குறவன் கெந்துருவன்டா கெந்துரு மகாராஜன்டா அல்லாது நான் இல்ல சாரம் தயனி நான் தான் டம்ளர் காசு என்ன பண்ணலாம் சாயங்காலம் வாங்கி குடிக்கிறாங்க வந்து அடிக்கிறாங்க வெட்டி விடுவான் எங்க தலையா வீட்டுல போய் வெட்டு வீட்டுல வேலை செய்யாதான் ஊருக்குள்ள வந்து சட்டம் பேசுறதா கைவேஷம் வருமா வராது ஆகாய சந்திரனாக இருந்தாலும் பெற்றாங்களே எங்க மாதா ஆங்கோயா எங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா ஓயா உங்க அம்மா ஆயா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா
ஏங்கப்பா லவ் லவ்னு கையை பிடிக்காதீங்க. என்ன இது கண்டிஷனே கொஞ்சம் மீறுந்து. அதனால் என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தேவன் ஆடிகள் நான் அங்கத்திலே சுமர்ந்து என்ன லாரி லாரி என்று டெம்போ பஸ் லாரி என்று இந்த ஒரு அம்மா தாளாட்டினா டெம்போ லாரி பஸ்ல தாளாட்டுவாங்க. நீங்க தாங்க சொன்னீங்க லாரி லாரி நீங்க ஆறாரோ லாரி ஆறா தங்க தொட்டலிலே தாளாட்டும் கட்டலிலே இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பாக்கியராஜ் நடிச்சது எப்படி ஆரீரோ முருங்கைக்காய வெட்டுறதோட வச்சுக்க. அப்படி இல்லப்பா தங்க தொட்டலிலே தாளாட்டும் கட்டலே சந்தன தொட்டலிலே அம்மா தொட்டல போட்டு ஆட்டினாளா? அம்மா மார்ல போட்டு ஆட்டினா அவ்வளவுதான் நினைச்சா அவ்வளவு பெருசா என்ன அவ்வளவு பெருசா இவ்வளவு பெருசா கேட்டுக்கிட்டு அப்படியே எங்க அம்மாவுக்கு அந்த சின்னதா கூட பெருசா தேடப்பா வேலை பாரு. பெரிய தொந்தரவு முன்னுக்கு போடா தம்பி சொல்லும் போது அடிக்கணுங்க. ஏங்க நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம பேசிக்கிட்டு போயிருந்தா மட்டும் அடிக்க முடியாது நினைக்கிறீங்க. சரி போ அடிச்சு பழகுனா சோழகாட்டு போவா. தங்க தொட்டிலே தாளாட்டும் தட்டகை சந்தன தொட்டிலை என்னை வளர்த்து மகளாக்கி என்னுடைய தாயோ தாயாரோ புனிதவல்லி தந்தையார் புனிதராஜன் இருவருக்கும் இருந்த ஒரே ஒரு சேஷ்டபுத்திரன். ஓ நீ சேட்டு புழுத்துறா சேஷ்டபுத்திரன். ஒரு வாழைக்கு ஒரு கொலை வைத்தது போல் ஒரு வாழைக்கு ஒரு கொலை. ஒரு வாழை மரத்துல எத்தனை கொலை இருக்கும்? 5-6 கொலை இருக்கும். ஒரே ஒரு கொலை தான் இருக்கும். சரி அதனால் வாழைக்கு ஒரு கொலை வைத்தது போல் என் தாய் தந்தை என்னை பெற்றெடுத்து வளர்க்கிறார்கள். அதனால் இந்த குருச்சேத்திரம் சொல்லக்கூடிய குருச்சேத்திர சமபூமியை எனக்கு மகுட விசாகம் செய்தார்கள். பட்டம் கூடினார்கள். ஒருவன் திருமணம் செய்தால் அன்னவர் இந்த நாட்டை ஆளலாம். நாடாளும் மன்னனாக இருந்தால் அண்ணவனுக்கு என்ன செய்யணும்? காரியம் பண்ணணும். என்ன காரியம்? காலா காலத்துல ஆடா மாடா வளர்ந்தாலும் சரி பையனா பிறந்தாலும் சரி ஒரு கழுதையை கட்டி வச்சா அடங்காத பையனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வீட்டோட ஒழுக்கமா இருப்பான். அதேதான் அதேதான் நான் திருமணம் செய்து கல்யாணம் ஆயிடுச்சா என்னங்க நம்ம பொண்டாட்டி உடல் உருவி விடும் ஜாக்கிரதை. உடல் உருவ நானா வேண்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு மனைவிகள் எத்தனை? அதை தாங்க கேட்டேன். எத்தனை பொண்டாட்டி தெரியும் உனக்கு? எத்தனை பொண்டாட்டிங்க சொல்றேன். மாலையிட்ட தேவி யார் யாருங்க? லலிதா, மெலிதா, மேதனி, கும்பனின்னு சொல்லக்கூடிய எனக்கும் 27 மனைவிமார்கள். அடோ மொண்டியாட்டாக நல்லாடுங்கற போங்க. 27 பொண்டாட்டியா? ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டே நான் ஊரா கூத்தாடிட்டு இருக்கேன். ஏங்க 27 என்னங்க காரணம்? ஏங்க இந்த பிரபஞ்சத்துல சொல்லுவாங்க
நாட்டுக்கு ஒரு அரசன், நாடாளக்கூடிய ஒரு மன்னன் நான் இருந்தால் மகாராணி ஒண்ணுதான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா பிறகு நீ 2 கூத்தியா கூட வச்சுக்க வேண்டாங்களா? ஆனா 27 பேர்த்த கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்களா? 27 மனைவிமார்கள் திருமணம் செய்து என்ன காரணம்? ஏதோ தொழிலுக்கான ஆரம்பிச்சிட்டீங்களா? யாருக்கு தெரியும் நீ ஏரி வேலைக்கு விடுறியா, ஏரியில ஓடையில விடுறியான்னு? நண்பா, ஒரு அரசனுக்கு நாடாளக்கூடிய வேந்தனுக்கு ஒரு மனைவி இருக்கலாம். மன்னனுக்கு தகையான மனைவி ஒரு மனைவி இருக்கலாம். மகாராணி ஒண்ணு, ஒருத்திக்கு ஒருவனுக்கு ஒருத்தி இப்படின்னு என்ன பண்ண வரும்? உலக நீதி அப்படிப்பா. ஒருத்திக்கு ஒருவன் என்று சொல்லக்கூடிய அப்படி இருக்கும் தருவாயிலே நான் அப்படித்தான் எங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு இருந்தேன். ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தின்னு. அப்புறம் பார்த்தா பாட்டியா போறா எல்லா கவனம் முடியும் எங்க பாட்டியெல்லாம் சரி கட்டிக்கிட்டான். என்ன எல்லாம் பூரா ஆரியம் கம்பு வாங்குறதான், சாமிங்கிறதான், வாப்பிள்ளாங்கிறதா, அப்புறம் கரும்பு காட்டுல படுக்கிறதான், தூக்கம் வந்தோம் பின்ன வேட்டையாடுறதுக்கா? நண்பா, நான் அப்படி 27 மனைவிமார்களே ஏன் திருமணம் செய்தேன்? என்ன காரணம்? ஆமாங்க, அதை மட்டும் நினைத்தாங்க தெரியுது. ஏன் உங்க உடம்பு இப்படி இழைக்குதுன்னு? ஒரு கிணத்துல தண்ணி அரைச்சாவே பம்பு செட்டு எல்லாம் மோட்டர் எல்லாம் காயில போயிருது, மண்ணு கட்டி. நீ 27 கிணத்துல நீ தண்ணி அரைச்சிருக்கிறீங்கன்னா நீ எவ்வளவு கெட்டிக்காரனா இருப்ப? என்ன ஏத்தலாம் மோட்டர் முன்னதாங்க ஏத்தல, அதை விட்டுருங்க. நான் 27 மனைவிகளை திருமணம் செய்த காரணம் அது தெரியுமா? அதை மட்டும் நினைத்தால் கடம்பட்ட நெஞ்சம் எப்படி கலங்குகிறதோ அதே போல உள்ளம் குமருகிறது. என்ன செய்வது? கடம்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன், இலங்கை வேந்தன் கடம்பட்ட நெஞ்சம். அவன் நெஞ்சம் எப்படி கலங்குச்சு? அது போல் என் நெஞ்சமானது கலங்கிக் கொண்டிருக்குது என்றால் காரணம் என்ன தெரியுமா? மனைவி மாலையிட்டு நான் முதலாக என் குடிச்சேத்திர சமபூமி ஆள்வதற்காக நான் முதலாவது லலிதா என்ற பெண்ணை திருமணம் செய்தேன். சரிங்க. அதனால் அவளுக்கு குழந்தை இல்லை. மீண்டும் அவளுடைய தங்கையே மெலிதா என்ற பெண்ணை திருமணம் செய்தேன். சரி, அவளுக்கும் குழந்தை இல்லை. அதனால் லலிதா, மெலிதா, மேதனை, கும்படின்னு சொல்லக்கூடிய இப்படி 27 மனைவிமார்களை திருமணம் செய்து என் நாட்டை எரித்து பின்னிட்டு
இந்த நாட்டை ஆள்வதற்காக என் குறிச்சேத்திர சமபூமி ஆள்வதற்காக ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டதே நண்பா. ஆணரசு பெண்ணரசு ரெண்டுமே இல்ல, இதுமே குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு. 27 மனைவிமார்களையும் ராசனை அடித்தே நான் தப்பி கேட்கணா. ஒரு மனைவிக்கு வந்தவரை நான் குறவல்லம் அடைந்தேனா நண்பா. பால் வந்து வைக்கிறான், தண்ணி பால் கலந்ததில்லை. கூலிக்கு வந்தவர்கள் நான் குறவல்லமாக கலந்ததில்லை. ராசனை அடித்ததில்லை, தப்பை கிடைத்ததில்லை. நான் வருவார் போவருக்கு சுமதாங்கி போவர்களுக்கெல்லாம் சுமதாங்கி கல் அடித்து வைத்து அந்த சுமையை இறக்கி வச்சு போகட்டும் மூச்சாரி போகட்டும். பறக்கும் பறவைகளுக்கெல்லாம் பணந்தோப்பு உண்டு செய்து எல்லாம் இருக்கட்டும், பணந்தோப்புலே குருவிகள் எல்லாம் தங்கட்டும் என்று அப்பொழுதாவது எனக்கு குழந்தை பிறக்குமா என்று நினைத்தேன். இல்லை, ஒரு மனைவிக்கு 27 மனைவி திருமணம் செஞ்சிருக்கீங்க, ஆனா குழந்தை இல்ல. ஏங்க இப்படி புலம்புறீங்க? நீங்களும் மகாராணி எங்க படுத்துக்குவீங்க? எங்கடா படுப்பாங்க? ஓ ஏரியா தெரியாதவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லணும். கலெக்டரா இருந்தாலும் பிஏ இருந்தா தான் பிஏ செக்ரட்டரியா இருக்கணும். இருந்தா தான் அந்த டைமுக்கு இங்க போகணும்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நீங்களும் மகாராணி எங்க இருக்கிறீங்க? அரண்மனையில. அரண்மனையிலே எங்க படுத்துக்குவீங்க? பஞ்சனை மெத்தையிலேயே 10 பஞ்சனை மெத்தையிலேயே படுத்திருப்போம். ஒரே மெத்தையிலேயே? ஆமா. ஒன்னாதான் படுத்துக்குவீங்களா? என்ன தனித்தனியாவா படுத்துக்குவோம்? ஒன்னாதான்டா படுத்திருப்போம். ஆடா நீ தப்பு பண்ணிட்ட. இடுப்புக்கு தலைவாணி வச்சு படுத்திருக்கணும். இடுப்புக்கு தலைவாணி வச்சு எப்படா குழந்தை பிறக்கும்? நீ ஒரு பைத்தியக்கார ஆளு. அந்த காலத்துல பெரிய வந்து மாட்டை கட்டி ஏத்தரிப்பாங்க கிணத்துல. அந்த கிணத்த மதவை எப்படி இருக்கும்? மதம் மதம் மாதிரி தான் எப்படி இருக்கும்? மதவை வந்து இப்படி இருக்கும். ஏன்னா அந்த பரியில வர்ற தண்ணி மேல வந்து இழுத்து விட்டா சல்லுன்னு வெளியே போகும். அந்த மாதிரி நீ தலைவாணி வச்சிருந்தீங்கன்னா மகாராணி இடுப்பு இப்படி தூக்கிட்டு இருந்திருக்கும். நீ லெவலாக சரி கட்டிருக்கலாம். குழந்தை இல்ல குழந்தை ஊரு பூரா சொல்லிக்கிட்டு ஏங்க நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் வீட்டுக்கே போறது இல்ல. நான் வீட்டுக்கே போறது இல்லைங்க. ஆனா எங்க வீட்டுக்காரு வருஷம் கண்டா ஒரு பயம் பெத்து விடுறான். வீட்டுக்காரனுக்கு என்ன வேலை? அவன் பாத்துக்கிறான். நீ என்னடா பண்ற? அவன் கெட்டிக்காரி சமாளிக்கிறா. பாத்தியா திறமை எப்படி? அந்த மாதிரி மசாலக்காரரெல்லாம் வந்து கட்டில சுத்தி வந்தா போதும் பயப்படுறதுக்கு தான். எங்க பாட்டியாளுக்கு சுத்திட்டாப்பா கட்டில. கொள்ளக்காரரு கையில பிடிச்சி புளிஞ்சு விட்டா போதுமா அதுக்கு ஒரு பயம் பிறகுதா. எனக்கு விளையாட்டுக்காரனாக இருக்கிறாய், என்னுடைய அருமை பெருமை தெரியாமல் இருக்கிறாய். எனக்கு நாளை நான் செத்து விட்டால் எனக்கு எள்ளும் தனி அரைத்து என் நியம சடங்குகளை செய்து வருவார் போவோருக்கு கை கொடுப்பதற்காக ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வேண்டும் அல்லவா? இல்லை, இன்று நான் இறுதி முடிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்ன சச்சு போகிறதா? அந்த முடிவு எப்படின்னா உன்னிடம் சொல்வதற்கு நான் இல்லை. என் மனைவி 27 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். 27 மனைவிமார்களையும் எத்தனை பேரு? 27 பேர். 27 மனைவி நீ போயிட்டு வாடா. சண்டாளா சாப்பிடும் போது 15 பேர் தான் இருப்பீங்க. 27 மனைவி இருக்கிறாங்க. கொண்டாடி போயிட்டு வா. செட்டோட வா. கொண்டாட போயிட்டு வா. போய் கூட்டிட்டு வா. நீங்க தைரியமா போங்க. ஒரு குருச்சேத்திர பூமி ஆளக்கூடிய ஆகாய கெந்துரோ மன்னன் தன் தேவியாக லலிதா மனித வளைக்க 27 பேர் வரிசையா வருவாங்க. முடிஞ்சு வரைக்கும் படுத்து தூங்குங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.